அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள கூவத்தூர் சொகுசு விடுதி சாலை வெறிச்சோடி கிடக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தியிடம் கேட்கலாம். விநாயகமூர்த்தி, சொல்லுங்க, சொகுசு விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சகஜமாக வெளியே வந்துட்டு போறாங்களா? விநாயகமூர்த்தி, வணக்கம் மேடம். கடந்த புதன்கிழமை சொகுசு பேருந்து மூலம் அழைத்து வரப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த விடுதிக்குள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 6 நாட்களாக தங்க வைக்கப்பட்டுள்ள இந்த அதிமுக எம்எல்ஏக்களை சசிகலா அவர்கள் தொடர்ந்து 2 முறை சந்தித்து அவர்களிடத்தில் ஆலோசனையும் அவர்களிடத்தில் பேசி வந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இங்கு முன்பு இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதிமுக சசிகலா அவர்களே பத்திரிகையாளர்களை கட்டுப்படுத்த வேண்டாம், சுதந்திரமாக விடுங்கள், அங்கே யாரும் அவர்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறியதன் அடிப்படையில் இப்போது இந்த சாலை வெறிச்சோடி கிடக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையில் முன்பெல்லாம் வெளியாட்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது யாரும் இல்லை. நாங்கள் கூட காலையில் அந்த பகுதிக்கு சென்றோம். அவர்கள் இந்த பகுதிக்கு எல்லோரும் வாருங்கள் போங்கள், ஆனால் இங்கேயே குமிழ்ந்து இருக்கார்கள், இங்கே கூட்டமாக இருக்காதீர்கள், எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள், மற்றபடி நீங்கள் இந்த சாலையை பயன்படுத்துங்கள், எங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் எல்லாவித வசதிகளும் விடுதியிலே செய்து தரப்பட்டிருப்பதால் அவர்கள் வெளிவருவதற்கான எந்த சூழலும் இல்லை மேடம். விநாயகமூர்த்தி, இப்போ அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எப்போது சென்னை வருகிறார்கள்? இது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? அநேகமாக இன்று திங்கட்கிழமை மாலை அல்லது செவ்வாய்க்கிழமை இங்கிருந்து அவர்கள் ஆளுநரை சந்திப்பார்கள் என்று தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. விநாயகமூர்த்தி, இப்போ அங்க தங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை 2 முறை கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா சந்தித்து பேசினார். இன்றைக்கும் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கு ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கிறதா? அப்படி ஒரு சூழல் இங்கு நிலவுவதாக தெரியவில்லை. இன்று இங்கு இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களை சசிகலா அவர்கள் இங்கு சந்திப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என்று கூறப்படுகிறது. விநாயகமூர்த்தி, இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சூழல் குறித்து என்ன சொல்றாங்க? சகஜமா அவங்க அந்த பகுதி சாலையை பயன்படுத்துறாங்களா? அந்த பகுதி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த பகுதி, இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்த குக்கிராமம் இதுவரை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போது அதிமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இங்கே தங்கியிருப்பதால், கூடுதலாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களே இங்கே வந்து சென்றிருப்பதால் உலகம் முழுக்க எங்கள் ஊர் வெளியே தெரிந்திருக்கிறது, இதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று சொன்னார்கள். நேற்று கூட அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் வருகிற போது திருஷ்டி பூசணிக்காய் உடைத்து ஆரத்தி எல்லாம் எடுத்து மகிழ்ந்தார்கள். சசிகலா அவர்கள் இந்த பகுதியை விட்டு கிளம்பும் போது வழியிலே நின்று கொண்டிருந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாக்லேட் எல்லாம் கொடுத்தார்கள். இந்த அளவிலே இந்த ஊர் மக்களின் மனநிலை உள்ளது.